ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபஸ்ட் மூவி ரிவ்யூ, அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹிந்தி மூவி ரிவ்யூ. தமிழில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சாவா லக்ஷ்மண் உட்டடேகர் டைரக்ட் பண்ண சாவா மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து விக்கி கௌஷல் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, அக்ஷய் கண்ணா வந்து வில்லனாக நடிச்சிருக்காங்க, அப்புறம் டயானா பென்டி அவங்க வந்து அந்த வில்லனுடைய மகள் பொண்ணாக நடிச்சிருக்காங்க. இந்த சாவா படம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த படம் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸில் ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இது இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாகுபலி, பத்மாவதி, ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த படத்தோட இதெல்லாம் ஞாபகம் வருது. பட் அந்த மாதிரி இருக்கா இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் உண்மையிலேயே அது கூட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான படம் தான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், ரசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே. இதில் எது வேஸ்ட்டு, எது நல்லா இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போது அனிருத்து அவங்க இவங்க எவ்வளோ பேரை இப்போ மியூசிக் போட அனிருத் மட்டும்தான் மியூசிக். ஏஆர் ரஹ்மான், ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே நமக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இவங்களோட மியூசிக்லாம் எவ்வளோ ஒரு லெஜண்ட் மியூசிக் அப்படின்றது இப்போ தான் புரியுது. அனிருத் ஓகே, சூப்பர் மியூசிஷியன் தான். பட் இது அனிருத்துக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஸோ எனக்கும் அனிருத் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம வந்து அனிருத்துக்கு முன்னாடியே இவங்களோட மியூசிக், அதாவது ஏஆர் ரஹ்மான், ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி இவங்களோட மியூசிக்லாம் ரொம்ப ஹிட் ஆகி ரொம்ப நம்ம ரசித்து கேட்டிருக்கோம். நம்மளோட யங் ஏஜில் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் இப்போ இந்த படத்தில் மியூசிக் போட்டிருந்ததே எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தில் இருக்கக்கூடிய பாட்டு, அப்புறம் மியூசிக், அப்புறம் இந்த தீம், படத்து சாவாக்கான தீம் மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் இருக்க கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மராட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா, அப்புறம் இந்த முகல் சம்மந்தப்பட்ட ஒரு ராஜா, முஸ்லீம் ஒரு ஹிந்து. பட் கதை வந்து ஹிந்து முஸ்லீம் எதிர்க்கிறதோ முஸ்லீம் ஹிந்துவை எதிர்க்கிறதோ கிடையாது. இதில் வந்து இவங்களுக்கு எதிர் அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த படம் மத சார்பில் எந்த ஒரு வகையிலையும் யாரையும் புண்படுத்தாது. ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார் விக்கி கௌஷல். ஸோ அவரால் இவ்வளோ தூரம் ஒரு போல்டு ஆக்டிங் கொடுக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ராஷ்மிகா மந்தனா நடித்த படம் எல்லாமே கண்டிப்பாக ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின். ஸோ அவங்க நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஒரு ராஜாவுடைய ஒரு ஒய்ஃபாக ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, ஸோ அதான் இவங்க இந்த ரெண்டு சைடு மோதிக்கக்கூடியது தான். இந்த முகல், மராட்டா, இந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட இளவரசர்களும் மோதிக்கக்கூடியது தான் படம். பட் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முகல் சம்மந்தப்பட்டவங்க வந்து மராட்டாவை அழிக்கணும் அப்படின்றதுனால மராட்டாவிலேருந்து கோவப்பட்டு போய் அழிக்கிறவர் தான் நம்ம சாவா. ஸோ அந்த முகலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் இவங்களோட ஐடியா. ஸோ மதத்தை கிடையாது, யாருமே மதத்துக்கு போராடல, மதத்தை எதிர்க்கலை. ஸோ இவங்க அங்கே போயிட்டு அந்த முகல் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. பட் டெமாலிஷ் பண்ணியும் ஒரு மெயின் வார் ஒன்று எதிர்பாராத விதத்தில் உண்டாயிருது. ஸோ இவர் எவ்வளோ ஒரு வீரமான ஒரு சிங்கத்தையே அடக்கக்கூடியவர் தான் இந்த சாவா. அதாவது சத்ரபதி சிவாஜி மகாதேவோட மகன். சத்ரபதி சிவாஜி எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு இளவரசர், அவருடைய மகன். ஸோ இவர் அவ்வளோ பெரிய சத்ரபதி சிவாஜி மகாதேவ் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு வீரமான ஒரு இளவரசர். அவரோட பையன் இவ்வளோ ஒரு ஃபியர்லெஸ் கிங், பயம் இல்லாத ஒரு கிங். இவர் வந்து அந்த முகலை போய்
சந்திக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காரு, அதாவது போர், அவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு. ஆனால் இவங்களோட இடத்துல இருந்தே ஒரு 2 பேர் போய் அந்த முகல் கிட்ட வந்து வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க பிளானை. ஸோ அதனால் எதிர்பாராத நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணதால் சாவாவால் வந்து சமாளிக்க முடியாமல் ஒரு பெரிய கிளாஷ் நடந்தால் அப்போவும் பெரிய ஒரு போர் வந்து எல்லாரையும் கதையை முடிச்சும் கடைசியில் எல்லாரும் மராட்டா சம்மந்தப்பட்ட எல்லாரும் இறந்து போய் அந்த முகல் வாசிகள் வந்து இந்த சாவா அப்படின்ற கிங்கை வந்து இங்கேருந்து கொண்டு போயிடுறாங்க அந்த முகலோட இடத்துக்கு. ஸோ அங்கே கொண்டு போய் கட்டி வச்சு பல நாட்களாக நீ என்ன பெரிய கிங்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் எவ்வளோ சங்கிலியால் கட்டி போட்டு உப்பை உடம்புல தடவுறாங்க, கிழிச்சு விடுறாங்க, கண்ணால் வந்து நெருப்பில் கம்பி சூடு பண்ணி கண்ணுக்குள்ளே ஊட்டி எடுக்கிறாங்க, நாக்கை பிடுங்கி எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் கூட அந்த ஹீரோ வந்து நீ எதை வேணால் எடுத்துக்கோ, நான் கத்த மாட்டேன் பயந்து. ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் அ ஃபியர்லெஸ் கிங். ஸோ பயப்படல. அவங்களுக்கு அதுவே ஒரு ஆச்சரியம். கடைசியில் சாவா அப்படிங்கிற அந்த கிங் இறந்து போகிறாரு. கடைசியில் ஒரு மனுஷனோட உயிர் உடம்புலேருந்து போதான் செய்யும் கொடுமைப்படுத்தினா. எந்த ஒரு கத்தல், அலறல், பயம் எதுவுமே இல்லாமல் அவரோட உயிர் வந்து பிரிஞ்சு போகுது. எப்படி போகுதுன்னா, அதாவது அவங்க அம்மாவை வந்து அவர் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஸோ அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டார், எங்கள் அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது, எப்போ நான் எங்கள் அம்மாவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டது. அவன் அப்பா சொன்னது, ஒரு நாள் நீ எதுக்கும் அவசரப்பட வேண்டாம், ஒரு நாள் நீ கூப்பிடும்போது உங்கள் அம்மா உனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, அப்போ நீ உங்கள் அம்மா கிட்ட போயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் அவங்க அம்மாவை கூப்பிடுவார். கூப்பிடும்போது அவங்க அம்மா பதிலுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, சொல்லு மகனே அப்படின்னு. ஸோ தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாவா வந்து இறந்துட்டாரு, அவங்க அம்மா கிட்ட போயிட்டாரு அப்படின்னு. ஸோ இந்த முகலால் வந்து கடைசி வரைக்கும் இவங்க ஒரு கோலையாக தான் ஜெயிச்சிருக்காங்க. இது ஜெயிச்சதாக அர்த்தம் கிடையாதுன்றதை அவங்களும் உணர்ந்துட்டாங்க. அதாவது சாவா அப்படின்ற இந்த கிங், மராட்டா கிங் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் கெத்தா தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு நெஞ்ச நிமித்தி அப்படின்னும் போது இவங்க தான் கோலத்தனமாக அவரை கொண்டிருக்காங்கன்றது இவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாக தெரிஞ்சிருது இந்த முகல் வாசிகளுக்கு. ஸோ இதுதான் வந்து சாவா. ஸோ இந்த கதையை தவிர வேறு என்ன இருக்குது இந்த படத்தில் கபீர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ஃபியர்லெஸ் கிங்கோட அந்த ஒரு ஃபைட் சீன்ஸு, ஆக்ஷன் சீன்ஸ், அந்த டயலாக் டெலிவரி, அப்புறம் பாட்டு, ஹீரோயினோட ஆக்டிங்கு, படத்தை எடுத்திருக்க விதம், அவர் எப்படிப்பட்ட ஒரு கிங் அப்படின்னு காட்டினது, ஸோ எல்லாமே. அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன ஒரு கிங்கோ, வீரமான ஒரு கிங்கோட ஒரு மனைவி அப்படின்னா எப்படி இருக்குன்றதை கிளியராக காட்டியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டும் அவரோட வழியை இவங்க அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய கணவனுக்காக அவ்வளோ தூரம் கணவனை இழந்துட்டு அந்த வழியும் பொறுத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஆக்டிங்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க மகனை நீதான் அடுத்த அரசன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து காட்டுறது, ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க ராஷ்மிகா மந்தனாக்கு. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதான் மூவி. ஸோ இதுதான் சாவா. எஸ், இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மூவி ரிவ்யூஸ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சாவாவோட ரிவ்யூ வந்து இதுதான். ஸோ ஹிந்தி மூவிஸ் மட்டும் இல்லை, நான் எல்லா மூவிஸோட ரிவ்யூமே பண்ணுறேன். நான் எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணலான் இருக்கேன். அண்ட் தென் மெனி டாபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். வெறும் மூவி ரிவ்யூஸ் மட்டும் அப்படின்னு கிடையாது, ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு கிடையாது, நிறைய டாபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன இன்னும் ரிவ்யூஸ் வேணும், எதை பற்றி வீடியோ போடணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஒரு நல்ல யூடியூபர் டேலண்ட் இருக்கவனை தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் வீடியோ போட முடியும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.